வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இது வரைக்கும் சத்வம் ரஜஸ் தமச 3 குணங்களும் ஆகாரத்திலேருந்து காரியங்கள் செய்கிற வரைக்கும் என்னென்ன மாதிரிலாம் செய்கிறோமோ அதை அனுசரித்து எல்லாம் ஆறுதுன்னு வச்சு சொல்லிகிட்டே வரார். மேற்கொண்டு இன்னும் அந்த சத்வரஜஸ் தமசை பற்றி வழக்கமாக இன்னும் கொஞ்சம் புரிவதற்காக, ஏன்னா ஆசுரி சம்பத்தை பற்றி பேசுகிறதுனால சத்வரஜஸ் தமோ குணத்தை பற்றி விளக்கமாக சொன்னால் தான் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறதுக்காக தொடர்ந்து மேற்கொண்டு சொல்லி வருகிறார் அவர். சர்வபூதேஷு ஏன ஏகம் பாவம் அவ்யே மீட்சிதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்களையும் எல்லா உயிரினத்துலேயும் ஆத்மா நிறைஞ்சி இருக்குது, பரம்பொருள் நிறைஞ்சி இருக்குது, ஈஸ்வரன் நிறைஞ்சிருக்கான் என்ற எண்ணத்தை யார் நன்றாக புரிந்து கொள்கிறானோ, எவ்வளவு வேற்றுமை பொருட்கள் இருந்தாலும் அத்தனை பொருட்களிலும் ஒரே ஒரு ஆத்மா தான் ஊடுருவி நிற்கிறது என்று யார் புரிந்து கொள்கிறானோ, மைக்கு லைட்டு ரேடியோ டிவி எத்தனை இருந்தால் அதுக்குள்ளே ஊடுருவி நின்று இயக்கிறது எது? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். அதுபோல் ஆத்மா தான் எத்தனையும் இயக்கிறதுன்னு யார் புரிஞ்சு கொள்கிறானோ அவன்தான் சாத்விகமான ஒரு மனிதன். சர்வபூதேஷு ஏகம் பாவம் அவ்யே மீட்சிதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்வகம். பிருதக்த்வேன யஜ்ஞானம் நானாபாவான் பிருதக்விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். எத்தனை உலகத்தில் பொருள் இருந்தாலும் எல்லாம் வேற்றுமையை கொண்டதே என்று நினைத்து கொண்டு யார் வேற்றுமை எண்ணத்தோடு ஈஸ்வரனே இருக்கானா இல்லையானாங்கிற எண்ணங்கள்லாம் தெரியாமல் வேற்றுமை எண்ணத்தோடு யார் பழகி கொண்டிருக்கானோ, அந்த மாதிரி எல்லா பூதங்களிலும் அநேக தினசான பூதங்கள் உயிரினங்கள்லாம் வேறு, மாடு வேறு, ஆடு வேறு, கழுவி வேறு, அது வேறு, எல்லாம் வேறு வேறுன்னு நினைக்கிற யார் இருக்கானோ அவன் ரஜோகுணம் உள்ள மனிதன். எத்து கிருஷ்ணவதி ஏகஸ்மின் காரியே சக்தம் அஹைதுகம் அதத்வாது அர்த்தவது அல்பம் தத் தாமசம் உதாகிருதம். எந்த காரியமாக இருந்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் உபயோகமில்லாததாக பார்த்து கொண்டு அது எதுக்கும் லாயக்கப்படாது, உபயோகப்படாது என்று அந்த எண்ணத்தோடு யார் இருக்கானோ, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடைக்க போகிறது இல்லையே அப்படின்னா நினச்சி யார் இருக்கானோ அவன் மாதிரி ஒரு மோசமான ஆள் கிடையாது. அவன் தமோ குண பிரதானமாக உள்ளவன். கிருஷ்ணவதி ஏகஸ்மின் காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அகைத்துக்கம் காரணமில்லாமல் அதுங்கிட்ட ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பான். அது பிரயமில்லை, இது பிரயமில்லை, இது பிரயமில்லை சொல்லிகிட்டே இருப்பான். அதத்வாத் அது அல்பம். எதுலேயுமே அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு, ஒரு லாபம் இருக்கோ ஒரு நஷ்டம் இருக்குன்னு சிந்திக்க மாட்டான். அல்பமான புத்தியோடு அதை பார்த்துட்டே இருப்பான். அதுதான் தாமச குணத்தினுடைய அடையாளம். அப்படிப்பட்டவன் தமோ குண பிரதானமாக உள்ளவன். முக்தசங்கா அனகம்வாதி திருப்தி உற்சாக சமன்விதா சித்தியோர் நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சதே. எந்த விஷயத்தை பார்த்தாலும் முக்த சங்கா எதிலையும் ஈடுபாடு இல்லாமல், ஆர்வம் இல்லாமல், டிட்டாச்மெண்ட்டோடு கூட அதிக பற்று இல்லாமல், அதிக வேகம் இல்லாமல், அதிக ஆசை இல்லாமல் அப்படியே எல்லா பொருள்களோடும் இருந்து கொண்டு அனகம்பாதி நான் தாங்கிற எண்ணங்கள்லாம் சொல்லாமல் திருப்தி உற்சாக சமன்விதா தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் கூடியவனாக இருப்பான். சித்தியோர் நிர்விகாரா, அந்த காரியம் பலித்தாலும் சரி பலிக்கலாலும் சரி அதுக்காக குழம்பி அழுதுகிழுந்துட்டு மோகப்பட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டான். நிர்விகார மனசோட கூட, மனசு குழப்பமில்லாத மனசோட கூட இருந்துக்கிட்டு இது சித்திக்கிட்டும் சித்திக்காக போகட்டும், காரியம் ஆகட்டும் ஆகாக போகட்டும், பலிக்கிட்டும் பலிக்காக போகட்டும், எதுலேயுமே விகாரமடையாமல் யார் இருக்கானோ அவன்தான் சாத்விகமான கர்த்தான்னு பேர். அதனால் சத்துவகுணத்தோட இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நன்றாக வரும். ராகி கர்மஃல பிரேப்சு லுப்தா ஹிம்சாத்மகா அசுச்சி ஹர்ஷசோகான்வித கர்த்தா ராஜச பரிகீர்த்ததே. இப்போ பார்த்தாலும் ஆசைப்பட்டுட்டே இருப்பான். அது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பான். கர்மஃல பிரேப்சு, இந்த கர்மா பண்ணால் அது கிடைக்குமா, இந்த கர்மா பண்ணால் அந்த கிடைக்குமா, இந்த வேலை பண்ணால் இந்த கிடைக்குமா, ஏதாவது பலன் கிடைக்காம வேலையை செய்யவே மாட்டான். ஏதாவது பலன் கிடைக்குமான்னு தெரிஞ்சு தான் அந்த வேலையில் ஈடுபடவே போவான்.
லுப்தா ரொம்ப தரித்திரனாக இருந்துக்கிட்டு ரொம்ப பொறாமை பிடித்தவனாக இருந்து கொண்டு அவன் இருப்பான். ஹிம்சாத்மகா, ஹிம்சை பண்ணிகிட்டே இருப்பான் யாரையாவது. அசுச்சிகி, சுத்தங்கிறதே பேரே கிடையாது. உடம்பு சுத்தமும் இருக்காது, உடை சுத்தமும் இருக்காது, மனசுத்தமும் இருக்காது, ஒரு சுத்தமும் இருக்காது. ஹர்ஷ சோகான்விதா, இப்போ பார்த்தாலும் துக்கப்பட்டுகிட்டே இருப்பான். கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், பாக்கி நேரத்தில் துக்கமாகவே இருந்துருப்பான். கொஞ்சோடு சந்தோஷம் இருக்கும், பாக்கி எல்லாம் துக்கமாகவே இருந்துட்டுருப்பான். அப்படிப்பட்டவன் யார் இருக்கானோ அவன் ரஜோகுண அடிப்படையாக கொண்டவன். அயுக்தா, பிராகிருதா, ஸ்தப்தா, ஷடா, நைகிருத்திகா, அலசா, விஷாதி, தீர்க்கசூத்ரி ச கர்த்தா தாமச உச்சதே. தமோகுணம் எப்படி இருப்பான் அப்படின்னா, அயுக்தா, எதுலேயும் ஈடுபாடு இருக்காது அவனுக்கு. பிராகிருதா, இயற்கை என்ன வருதோ வரட்டும் போன்னு இயற்கையாக பாடு பண்ணுறது பார்த்துட்டே இருப்பான். ஸ்தப்தா, ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக உட்காந்துருப்பான். ஷடா, சொன்னாலும் கேட்க மாட்டான், இப்படியே உட்காந்து தூங்கிட்டே உட்காந்துருப்பான். நைக்கிருத்திகா, ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறவன். அலசா, அதே தான் திரும்பவும் வேலை செய்யணும்னு ஆசையே இருக்காது அவனுக்கு. வந்தால் சாப்பிடுவோம், வரலன்னா உட்காந்துருப்போம், இயற்கை எப்படி போகிறதோ போகட்டோன்னு விட்டுடுவான் அவன். விஷாதி, அழுதுகிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் யோஜனை பண்ணிட்டே இருப்பான், கவலைப்பட்டுட்டே இருப்பான், ஆலோசனை பண்ணிட்டே இருப்பான். தீர்க்கசூத்திரீச்ச, தீர்க்கசூத்திரனா இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலை நாளைக்கு பண்ண மாட்டான், நாளைக்கு பண்ண வேண்டிய நாளைக்கு பண்ண மாட்டான், பண்ணாதே யோஜனை பண்ணிட்டே அவன் ஒருத்தரக்கானோ அவன் தான் தீர்க்கசூத்திரின்னு பேர். இன்றைக்கே பண்ண வேண்டிய பண்ணான்னா அவன் சத்வன், இன்றைக்கி பண்ண வேண்டிய நாளைக்காக பண்ணால் ஒரு ரஜோகுணம் விடுவோம், இன்றைக்குள்ள நாளைக்காக பண்ணால் தமோகுணம் விடுவோம். ஆனால் இந்த தமோகுணம் என்ன பண்ணுறான்னா தீர்க்கசூத்திரி, இழுத்துட்டே இருப்பானே தவிர ஒரு நாள் வேலையை முடிக்கவே மாட்டான். புத்தேகே பேதம் திருதேஷ்சைவ குணதஸ்திரிதம் ஸ்ருணு புரோட்சமான மசேஷேன பிரதக்வேன தனஞ்சய. இப்போது புத்தி எப்படிலாம் இருக்கும், சத்துவகுணத்தினால் எப்படி இருக்கும், ரஜோகுணத்தினால் எப்படி இருக்கும், தமோகுணத்தினால் எப்படி இருக்கும்னா கண்டுபிடி. நீ நான் சொல்கிறேன் விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை பற்றி புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுட்டா என்ன அர்த்தம், சத்துவகுணத்தில் இருக்கணும், ரஜோகுணத்தில் இருக்கக்கூடாது, தமோகுணத்தில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புத்தேகே பேதம் திருதேஷ்சைவ குணதஸ்திரிதம் ஸ்ருணு புரோட்சமான மசேஷேன பிரதக்வேன தனஞ்சய. பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச காரியாகாரியே பயாபயே பந்தம் மோட்சஞ்ச யாவேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. எந்த காரியம் பிரவருத்தி பண்ணாலும், எந்த காரியம் பண்ண வேண்டாம்னு நினச்சாலும், எந்த காரியம் பண்ணணுன்னாலும், எந்த காரியம் பண்ண வேண்டாம்னு நினச்சாலும், இதனால் என்ன பயம் வரும், இதனால் என்ன அபயம் வரும், பயமில்லாத நிலை வரும், இதெல்லாம் யோஜனை பண்ணி சிந்தனை பண்ணி தான் வேலையை பண்ணமே தவிர இதனால் என்ன பந்தம் வரும், இதனால் என்ன மோட்சம் வரும், இந்த மாதிரி விசாரித்து காரியங்களை பண்ணுறவருக்கானே அவன் சத்துவகுணத்தோடு அடிப்படையாக உள்ளோம். ஒரு காரியம் பண்ணுறோன்னு ஆரம்பித்தோன்னா அதுதான் பிரயோஜனப்படுமா கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பிரவருத்தியில் இறங்கணும். அதே மாதிரி தான் நிவர்த்தி, இந்த காரியம் பண்ண வேண்டாம்னு நினச்சாலும் அதனால் வரக்கூடிய ஆபத்தை தெரிஞ்சுன்னு பண்ணாத இருக்கணும். காரியம், இந்த காரியம் பண்ணலாம், இந்த காரியம் பண்ண வேண்டாம், தர்ம காரியம் பண்ணணும், அதர்ம காரியம் பண்ணக்கூடாது, இப்படி தெரிஞ்சுக்கிறோம். பயாபயம், இந்த மாதிரி காரியம் பண்ணால் நமக்கு பயம் வரும், இந்த மாதிரி காரியம் பண்ணால் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம், நல்ல காரியங்களை பண்ணால் பயப்படாமல் இருக்கலாம், கெட்ட காரியங்கள் பண்ணால் பயம் வந்து சேரும். இதே மாதிரி தான் சம்சார பந்தத்தில் மாட்டின்னு முழிக்கணும்னு சில காரியங்களாக செஞ்சால், சில காரியம் செஞ்சால் மோட்ச வழிக்கு போகக்கூடிய வழியெல்லாம் நிறைய இருக்குது. பஜனை, சத்சங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மோட்சம் வரும். ரொம்ப பிரவருத்திலே இருந்தோம்னாக்கா பந்தத்தில் மாட்டிக்கிட்டு துன்பப்படணும், கஷ்டப்படணும். இப்படிலாம் யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு பண்ணுறானோ அவன் சாத்விகமான ஒரு புத்தி உள்ளவன். யா தர்மம் அதர்மஞ்ச காரியஞ்ச அகாரியமேவச்ச ஏதாவத் பிரஜானாதி புத்திஸ்தா பார்த்த ராஜசி. அவன் ஒருத்தன் தர்மத்தை அதர்மம்னு நினைப்பான், காரியத்தை அகாரியம்னு நினைப்பான். ஏதாவத் பிரஜானாதி, எதாவது எப்படி இருக்கோ அப்படி நினச்சிக்காமல் மாறுதலாக நினச்சிட்டு யார் ஒருத்தன் காரியங்களாம் பண்ணுறானோ நல்ல காரியங்களாம் கெடுதலாக படும், கெட்ட காரியங்களாம் நல்லதாக படும் அவனுக்கு. இந்தமாரி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணால் அது விரோதமான எண்ணத்தோடு யார் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானோ அவன்லாம் ரஜோகுணத்தை அடிப்படையாக கொண்டவன்னு பேர். அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிரதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஸ்தா பார்த்த தாமசி. நல்ல காரியம் தர்மம், இதை போய் அதர்மம்னு நினைப்பான். தமோ குணம் உள்ளவன் என்ன நினைப்பான்னா, நல்ல காரியம் பண்ணால் நமக்கு நல்லது கிடைக்குன்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, அது மாதிரி நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கும், ஆனால் அது அவனுக்கு அதர்மம்னு தோணும்.
ஏன்னா தமோகுண பிரதானமாக இருக்கிறதுனால தர்மத்திலலாம் போய் அதர்ம புத்தி வருது அவனுக்கு. சர்வார்த்தான் விபரீதாம்ச, எத்தனை அர்த்தம் என்ன சொன்னாலும் கூட எல்லாத்துக்கும் விபரீதமான ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு யோஜனை பண்ணிட்டு கல்பனை பண்ணிட்டு அந்த எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அத்தனையும் அதுக்கு விபரீதமாக விரோதமாக அதை பார்த்து அது பொல்லாத காரியம், இந்த நல்ல காரியம் இல்லை, பொல்லாத காரியம், நல்ல காரியம் இல்லை, பொல்லாத காரியம், அதர்ம காரியம்னு நாம் எதெல்லாம் நல்ல காரியம் சொல்கிறோமோ தர்ம காரியம் சொல்கிறோமோ அத்தனையும் அதுக்கு மாறுதான் யோஜனை பண்ணி அதுமாதிரி சிந்தனை பண்ணி அதே மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இருக்கவன் யாரோ அவன் தமோ குணத்தை அடிப்படையாக கொண்டவன். திருத்தியா யயா தாரேதே மனப்பிராணேந்திரிய கிரியாக யோகேன அவிச்சரண்யா திருத்திஸ்தா பார்த்த சாத்விகி. தைரியம் எந்த காரியத்தை செஞ்சாலும் பின்வாங்கக்கூடாது. நல்ல காரியம் எந்த காரியம் செய்யும்போது பின்வாங்கக்கூடாது. கெட்ட காரியம் செய்யும்போது ரொம்ப பின்வாங்கி ஓடி போடணும். கெட்ட காரியம் பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. நல்ல காரியம் செய்யும்போது தைரியமாக இருந்துட்டு எவ்வளோ இடத்துல வந்தாலும் எவ்வளோ பேர் அர்த்த சொன்னாலும் என்ன பேர் பேசினாலும் அதிலேருந்து பின்வாங்காமல் தைரியமாக இருக்க யார் இருக்கானோ அவன் மனசு பிராணம் இந்திரியம் இவைகளுடைய காரியங்களெல்லாம் அடக்கிக்கிண்டு யார் ஒருத்தன் சாதுவாக இருக்கானோ யோகேன அவ்யபிச்சாரண்யா. இந்த கர்மயோகம் சொன்னார் சிறாய் கர்மாக்களை நிறையா பண்ணு பலத்தெல்லாம் எங்கிட்ட கொடுந்தாரு. அதில் தீர்மானமாக சித்தாந்தமாக தீர்மானமாக இருந்துட்டு யார் ஒருத்தன் இருக்கானோ அவன்தான் சாத்விகமான மனுஷன், சாத்விகமான தைரியத்தோடு உள்ள ஒரு மனுஷன். ஏயாது தர்ம காமார்த்தான் திருத்தியா தாரேத்தே அர்ஜுன பிரசங்கேன ஃபலாகாங்ஷி திருதிசா பார்த்த தாமசி. எந்த ஒரு தர்மமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதனால் நமக்கு தான் பலம் கிடைக்குமா அப்படின்னு யாரொருத்தர் யோஜனை பண்ணி பலம் கிடைக்கக்கூடிய காரியங்களை தான் செய்கிறது, இல்லாத காரியங்களை செய்கிறது இல்லைன்னு யாரொருத்தர் இருக்கானோ அவன் ரஜோகுணத்தை அடிப்படையாக கொண்டோம். ஆக பலத்திலேயே ஆசை இருந்துக்கிட்டு காரியங்கள் செய்கிறவெல்லாம் அப்படி. இப்போ நாமெல்லாம் இருக்கோம் தர்ம காரியம் பண்ணினால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் நம்புகிறோம். அவன் என்ன பண்ணுவான்னா புண்ணிய பாபத்தையோ தைரியத்தையோ அதெல்லாம் சொர்க்கத்தையோ நம்ப மாட்டான். இந்த லோகத்திலேயே அவனுக்கு ஏதாவது காரியம் செஞ்சால் உடனே ஏதாவது பலம் கிடைக்குமா? இங்கேயே இமிடியட்லி பணம் கிடைக்கணும். எப்படி இந்த பேங்க்கில் எல்லாம் பணம் வேணுன்னா பைசா போட்டு டபக்குன்னு வெளியில் வருதோ அதுபோல் அவனுக்கு இங்கேருந்தே இப்போ பண்ணினா இப்போவே ஏதாவது பலம் கிடைக்குமா அப்படி நினைக்கிறவன் தான் அவன் ரஜோ குணத்தை அடிப்படையாக கொண்டவன். ஏயா சொப்னம் பயம் சோகம் விஷாடம் மதமேவச்ச அவிமுஞ்சி துர்மேதா திருதிஸ்தா தாமசீ கதா. இப்போ பார்த்தாலும் சொப்னம் கண்டுண்டு பயத்தோடையே இருந்துண்டு அழுகையே அழுதுண்டே இருந்துண்டு துக்கத்தோடையே இருந்துக்கிண்டு மதம் அப்போ பார்த்தாலும் மதத்தோடு இருந்துக்கிண்டு யார் ஒருத்தன் இருக்கானோ துர்மேதாக கெட்ட புத்தியோடையே இருந்துட்டு யார் ஒருத்தர் இருக்கானோ அவனுடைய சுபாவம் தாமச சுபாவம். தாமசி குணத்தினால அவருடைய சுபாவம் அப்படி தான் இருக்கும். அது எதுலேயுமே அவனுக்கு உற்சாகம் இருக்கா. எதை பார்த்தாலும் அது பரியாசம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அவனும் செய்ய மாட்டான், அடுத்தது செய்ய விட மாட்டான், அது தடுத்து நிறுத்திகிட்டே இருப்பான். சொப்பனமும் அவனை உதிரப்படுத்தும். பயம் சோகம் விஷாதம் மதம் இப்படிலாம் துர்மேதம் கெட்ட புத்தி எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ புத்தியோடு கூட இருக்கவன் தான் தமோ குணத்தோடு அடிப்படையாக கொண்டவன். இப்போது சுகம்னா என்னங்கிறதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். சுகந்து இதானீம் திரிவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷப அபியாசாத் ரமதே எத்திர துக்காந்தஞ்ச நிகச்சதி. சுகம்னா என்னென்னா அது 3 தினசாம் சுகமாக வருது, அதை பற்றி சொல்கிறேன் கேளுன்னு. அபியாசாத் ரமதே எத்திர துக்காந்தஞ்ச வினச்சதி. முதல்ல சிரமமாக இருக்கும், ஆனால் போக 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 சந்தோஷத்தை ஆனந்தம் கூடியதுவோ அதுதான் நல்லது நமக்கு. துக்காந்தஞ்ச நிகச்சதி, துக்கத்தோடு முடிவாகி முடிஞ்சிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஆனால் போக போக ஆனந்தத்தெல்லாம் கொடுத்து சந்தோஷத்தெல்லாம் கொடுத்து துக்கத்தோடு முடிஞ்சிடும். ஏத்தது அக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்படும், சரியான பலம் வரலையோன்னு தோணும் நமக்கு. விக்னங்கள்லாம் வரும், இடையூறுலாம் வரும், நிறையா சிரமங்கள்லாம் வரும். ஆரம்ப காலத்துலாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பரிணாமே அமிர்தோபமம். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா நல்ல அமிர்தத்துக்கு சமானமாக இருக்கும். அவ்வளோ ஆனந்தமும் அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ திருப்தியும் அமிர்தம் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கும். தத் சுகம் சாத்விகம் புரோக்தம். அந்த சுகம் சத்துவகுணத்தினால் வரக்கூடியது. முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பின்னாடி போக போக ஆனந்தத்தோடு முடிகிறது இருக்கோ அதுதான் சாத்விகமான சுகம். ஆத்ம புத்தி பிரசாரிதம், மனசுனுடைய தெளிவினால் வரக்கூடிய ஒரு சுகம் அது. மனேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோ.
மனசை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல காரியத்தில் போக போக நல்ல சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் கிடைக்கும். தவறான காரியத்தை யோசிச்சோம்னா அது பந்தமாகி துக்கத்தை கொடுத்து எல்லாம் பண்ணணும். அதனால் அந்த மனசையும் புத்தியும் நல்வழிப்படுத்தி கொண்டு போக 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 நமக்கு சாந்தமாக சந்தோஷமாக ஆனந்தங்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். அது சத்வகுணத்தினால் வரக்கூடியது. விஷயேந்திரிய சம்யோகா நித்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமே தத் சுகம் ராஜசம் சுகம். விஷேந்திரிய சம்யோகம், கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குது, பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், வாயால் சாப்பிட்றோம். இதெல்லாம் இந்திரிய சம்யோகத்தினால் வரக்கூடிய சுகங்கள்லாம் ஆரம்பத்தில் ஆஹாஹா அமிர்தம் மாதிரி இருக்கும். பின்னாடி அவனுக்கு வியாதியை உண்டு பண்ணிட்டு போயிடும், பல உபதிரவங்களை உண்டு பண்ணிட்டு போயிடும். விஷயேந்திரிய சம்யோகா இத்ததக்ரே அமிர்தோபமம். முதல்ல அமிர்த சமானமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்திரியங்களால் வரக்கூடிய சுகங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். பரிணாமே விஷம் இவ. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா, விஷம் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அப்படி அவனை உபதிரவப்படுத்தி வியாதி டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உபதிரவப்பட்டு எல்லாம் ஆக வேண்டியிருக்கும். தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். அதனால் இந்திரிய சஞ்சோகத்தினால் வரக்கூடிய சுகங்கள்லாம் தாற்காலிகமாக சுகமாக தெரியுமே தவிர பின்னாடி நிறைய வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய சுகமாகத்தான் ஆகும். அதனால் இந்திரிய சுகத்தில் அதிகமாக ஈடுபட்டு உடம்பை கெடுக்கக்கூடாது, மனசும் கெடுக்கக்கூடாது. ஏத்ததக்ரேச்ச அனுபந்தேச்ச சுகம் மோகனம் ஆத்மனா நிஜ்ராலாசிய பிரமாதோத்தம் தத் தாமசம் உதாகிருதம். இந்த தமோ குணத்தினால் வரக்கூடியதுன்னா ஆரம்பத்துலேயும் சரியாக வராது, பின்னாடியும் சரியாக வராது. சுகம் வந்த மாதிரி நினச்சின்னு தூங்குவானே தவிர தூக்கத்திலேயே இருந்துவானே தவிர வேறு ஒன்று காரியம் பண்ண மாட்டான். தூக்கமே சந்தோஷம் தானேன்னு கேட்பான், சொன்னால் கேட்பான். தூக்கம் ஒழுங்காக வருமோ? அதுவும் வராது. தூக்கத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் சோப்பனங்கள்லாம் கெட்ட சோப்பனங்கள்லாம் உபதிரவப்பட்டு சிரமங்கள்லாம் படணும். அந்த தூக்கமும் நல்ல காட நிதியாக நம்மக்கிட்ட சத்ரு இருந்தால் கூட தெரியாது. அப்படி தூங்குறது தான் அசல் தூக்கம். இப்போ இவன் தாமச துக்கத்தோடு எப்படி இருக்கும்? அரகுர தூக்கமாகவே தூங்கிகிட்டே இருப்பானே தவிர நல்ல தூக்கமே அவனுக்கு இல்லாமல் திண்டாடி கஷ்டப்படுவான்.